தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணாவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நடிகரும் முதல்வருமான ஜோசப் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தை கர்நாடகத்தைச் சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படத்தை கடந்த பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டிருந்தனர். ஆனால் படத்தின் தணிக்கையில் ஏற்பட்ட பிரச்சனையால் இன்னும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் தேர்தலுக்கு முன்னதாக ஜனநாயகன் படம் திடீரென இணையத்தில் வெளியானது. இந்த நிலையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலர் சாய்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கே வெங்கட நாராயணாவுக்கு அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தும் அதிகாரமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர் பதவியின் அதிகாரப்பூர்வ காலம் ஓராண்டு மட்டுமே இருக்கும் என்ற போதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்கும் வரை பதவிக்காலம் மேலும் நீட்டிக்கப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் இருந்து கொண்டு தமிழக அரசின் முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசிடம் கொண்டு சேர்ப்பதும், மாநிலத்திற்கான நிதி மற்றும் திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து முறைப்படி பெற்றுத் தருவதுமே இந்த சிறப்பு பிரதிநிதியின் முதன்மையான மற்றும் முக்கிய பொறுப்பாகும். மாநிலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொறுப்பிற்கு கர்நாடகத்தைச் சேர்ந்தவருக்கு விஜய் வழங்கியிருப்பது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன.